அவங்க ஆளுங்க நம்பர்னு சொல்லி அனுப்புனது இல்ல. ஹலோ ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? நான் இதோ பக்கத்துல வந்துட்டேன். இங்க ஒரு அக்கா வீடு பார்க்க வந்திருக்காங்கக்கா. அவங்கள நான் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரட்டுமா? என்ன சொல்றீங்க? ஆமாக்கா, அவங்க ஹஸ்பண்டும் அவங்கள மட்டும் தான் இருக்க போறாங்களாம். பாவம், காலையில இருந்து வீடு தேடி அழைச்சிட்டு இருக்காங்களாக்கா. அதான் நம்ம வீட்டை காட்டலாமான்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கா. நீங்க கொஞ்சம் வரீங்களாக்கா? அவங்க இங்க என் கூட தான் இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா அப்படியே அவங்கள கூட்டிட்டு போயிடலாக்கா. நீங்க இங்க வர எவ்வளவு நேரம் ஆகுக்கா? நான் லொகேஷன் பக்கத்துல வந்துட்டேன். அங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரிக்கா, நாங்க வெயிட் பண்றோம். அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. என்னங்க இப்பவே போலாமா? பார்க்கலாம்க்கா. எங்க அக்காவும் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அவங்களோட சேர்ந்து போயிடலாம். சரி. என்னப்பா இன்னும் வரல? அக்கா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. நான் போய் வேற வீடாவது பாக்குறேன்ப்பா. இப்போ வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னங்கண்ணா? இவங்கதான் என் அக்கா. ஐயோ, அவளை பிடிங்க பிடிங்க. நில்லு. 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 கண்ணா, இது முக்கியமான சிச்சுவேஷன்டா. இப்ப நம்ம அவளை பிடிச்சே ஆகணும். இல்லனா உன் பெரியம்மாவோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும். கொஞ்சம் சமாளிடா. இப்ப நான் மட்டும் அவளை பிடிச்சிட்டேன்னா நம்ம நிலைமை கண்டிப்பா சரியாயிடும். இப்ப நம்ம கடைசி ஸ்டேஜ்ல இருக்கோம்டா. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் தராத என் செல்லம்ல. இப்படிதான் போயிருக்கணும். ஆமாடா, வாடா வா. எங்கடா போனா? தெரியலடா. டேய், அந்த அக்கா எங்கடா போறாங்க? நம்ம பின்னாடி தான் ஓடி வந்தாங்க. எங்கன்னு தெரியலையடா. டேய், அந்த பக்கம் போய் பார்க்கலாம்டா. வாடா வா. சத்யா, என்னாச்சு? தப்பிச்சு ஓட பார்த்தா, அதான் நான் கட்டையால அடிச்சேன். சத்யா, மூச்சு இருக்கு. நீ வீட்டுக்கு போ. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே மதன், ரொம்ப லேட் ஆயிட போகுது. கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சரி, நீ போ. சத்யாவை எங்க காணோம்? நிச்சயதார்த்தம் வர ஸ்டார்ட் ஆக போகுது. எங்க போனான்னு தெரியலையே. நிச்சயதார்த்த பத்திரிகை எழுதியாச்சு. பொண்ணு மாப்பிளைய வந்து உட்கார சொல்லுங்க. அபி, போப்பா. அபி, வாப்பா. வா. அபி, நீ போய் உட்காருப்பா. காயத்ரிமா, வா உட்கார். மாப்பிளையோட தாய் மாமாவை வர சொல்லுங்க. வந்து மாலை போட சொல்லுங்க. சேது, வாப்பா. இந்தாங்க, இத மாப்பிளை கழுத்துல போட்டு விடுங்க. போடுங்க.
ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி போற்றி. அம்மா, உங்க பொண்ணுக்கு நீங்களே மாலையை போட்டு விடுங்கம்மா. ரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி, அகந்தை அடிப்பவனே போற்றி, அருகினில் மகிழ்பவனே போற்றி போற்றி. வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்களாம்மா? நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிக்கலாமா? எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க பத்திரிகையை வாசிச்சிருங்க. கடவுள் துணை. நிச்சயதார்த்த பத்திரிகை ஓலை வாசிப்பு. நிகழும் பராபவ வருடம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி ராஜசேகர் செல்வநாயகி தம்பதியின் மூத்த மகன் அபிக்கும் திருமதி